இல்ல அதுக்கு முன்னாடியும் நிறைய அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது. அப்புறம் அந்த 500 ரூபாய் மேட்டர். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் காட் யூஸ்ஃபுல். இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கெரியர். உங்களுக்கு இருக்கா ஐயோ இனிமே வந்து நம்ம பார்த்து கவனமா பேசணும் கேமரா முன்னாடியோ? ஆப்வியஸா அதெல்லாம் இருக்கு. ஐயோ எந்த பக்கம் திரும்பல யார் அடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு. எந்த அளவுக்கு ஏன் எஸ்டர் வந்து அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எதனால? ஒருத்தரை பிடிக்கும்ன்றதுக்கு ரீசன் தேவை. பிடிக்கும் அவ்வளவுதான். விஜய் சாரும் எஸ்டிஆர் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஆனா போட்டு போட்டு பாக்குற படம்னா அந்த படங்களை நிறைய இருக்கு. இட் வாஸ் a குட் ஜேர்னி. நாங்க நடிச்சதை விட இவங்க எல்லாருக்கூடயும் ஒன்னொன்னு இருந்தது இல்ல. ஒரு கேரக்டரோடையும் ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. இந்த படத்துல நான் அவங்ககிட்ட நடிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோ. யார் மேல கதை டிராவல் ஆகுதோ அவங்க தான் ஹீரோ. அது யாரா இருந்தாலும் சரி. நம்ம கதை, நம்ம வாழ்க்கையில நம்ம தான் இந்த கதையை எழுதுறோம். இப்ப நம்ம தான் ஹீரோ. அது மாதிரி அந்த கதையில அவன் தான் ஹீரோ. ஏன்னா அவன் தான் கதையை எழுதுறான், அவன் தான் அந்த கதையை சொல்றான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நீங்க வந்து பீனிக்ஸ் முன்னாடியே இந்த சீரிஸ் வந்து பண்ணிட்டீங்களா? பீனிக்ஸ்க்கு முன்னாடி 2023ல இது கமிட் பண்ணேன். February டைம்ல சைன் பண்ணிட்டு நாங்க அப்பதான் எல்லாரும் சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிச்சோம். அது முடிச்சு ஒரு 3 மாசம் 4 மாசத்துல தான் பீனிக்ஸ் சைன் பண்ணது. ரியல் லைஃப் பேஸ்கெட் பிளேயர் இவரு. இப்போ நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு என்னலாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அந்த பாஸ்கெட் பால்? இவங்க கிட்ட திட்டு வாங்காத நாளே இல்ல. இவரும் கோச்சா ரியல் லைஃப் இவரும் கோச்சா இருப்பாரா? கோச் இருந்தாரு. ஆனா பாதி நேரம் இவனும் கைட் பண்ணுவான். என்ன பண்ணுவோம்? நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து அவ்வளவு ஹோம்வொர்க் பண்ண வேண்டியதே இருக்கு. என்ன காரணம்? என்ன பண்றது? இட் வாஸ் a குட் ஜேர்னி. நாங்க நடிச்சதை விட இவங்க எல்லாருக்கூடயும் ஒன்னொன்னு இருந்தது இல்ல. ஒரு கேரக்டரோடையும் ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை. சூர்யா வந்து நாங்க எல்லாரும் ஆக்டிங் கிளாஸ் போனோம் கரெக்டா 10 days. ஆமாமா. அரவிந்த் சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாரு. அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இவன் என்ன கேரக்டர் பண்ண போறோம். ஏன்னா எங்க எல்லா கேரக்டரையும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் பண்ண போறோம். இது சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில வந்துட்டு ஹீரோ யாரு பண்ண போறா தெரியுமா, அது யாருன்னு நாங்க கேட்டப்போ தெரியல அப்படின்னா நாங்களும் கேட்டுட்டே இருந்தோம், சொல்லவே இல்லை. கடைசியில பார்த்தா ரொம்ப நேரம் அப்புறம் கடைசி நாள் சொல்றாங்கல்ல, சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி சொல்லிடாத நீதான் PK. 10 நாள் ஆக்டிங் கிளாஸும் வந்தான். 10 நாளும் வந்தான். எங்களுக்கு கோச்னு சொல்லிட்டு அவன் கூட சுத்திட்டு இருந்தான். அப்ப வரைக்கும் இவன் தான் PK கேரக்டர் பண்ண போறான்றது எதுவுமே தெரியல. கெஸ்ஸே பண்ணல நீங்க. யாருமே கெஸ் பண்ணல. நான் லாஸ்ட் 2 days தான் வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணேன். அந்த லாஸ்ட் 2 days எனக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பெரிய ஆக்டர்ல தியேட்டர் இல்ல இல்ல ப்ளீஸ் சீசன்ல வந்து ஒரு சட்ல தேவை இல்ல. நான் இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அதாவது ஒரு படம் பண்ணி முடிச்சு, ஒரு ஹீரோ படம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க உங்க வாயில இருந்து வருது ஹீரோ இவன் தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது ஒரு பெரிய குவாலிட்டி ப்ரோ. குவாலிட்டி எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப நாளா உள்ளதான் இருக்கு. புரிஞ்சு இல்ல அது ரொம்ப நாளா உள்ளதான் இருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. சும்மா ஏதாவது விஷயம் சொன்னாலே இது இப்படிதான் பண்ணணும் நெகட்டிவா லைக் தப்பா எடுத்துக்காங்க. யாரும் நெகட்டிவா ப்ரோமோட் பண்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட முடியும். பட் இருக்கிற குட் குவாலிட்டி எடுக்கிறதுன்றது தான் ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்டீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். நீங்க வராது ப்ரோ. இது அது எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அது ஆச்சரியமா இருக்கு நான் யோசிக்கிறேன். அது ப்ராசஸ் பண்ற டைம் ஆகுது. பட் தென் இந்த படத்துல நான் அவங்ககிட்ட நடிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோ, நீதான் ஹீரோ. யார் மேல கதை டிராவல் ஆகுதோ அவங்க தான் ஹீரோ. அது யாரா இருந்தாலும் சரி. நம்ம கதை, நம்ம வாழ்க்கையில நம்ம தான் இந்த கதையை எழுதுறோம். அப்ப நம்ம தான் ஹீரோ. அது மாதிரி அந்த கதையில அவன் தான் ஹீரோ. ஏன்னா அவன் தான் கதையை எழுதுறான், அவன் தான் அந்த கதையை சொல்றான். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹவ் ஹிம் as ஹீரோ. அப்புறம் என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு இருந்தாலும் வந்து விஜய் பையன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? நினைச்சிருப்பாங்க. அது அவளுக்கு தெரியவே தெரியாது. முதல் விஷயம் எனக்கு யாருக்குமே தெரியாது. விஜய் சேதுபதி மகன் எனக்கு யாருமே தெரியாது. ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. 1 மாசம் 2 மாசம். அப்படி சினிமா ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இல்ல எந்த அளவுக்கு சைன் பண்ணாங்க. யாருமே நான் கண்டுபிடிக்க முடியாது. படத்துல பாத்துருப்போம்ல நம்ம. அதுல பேர் கேட்ட அந்த மாதிரி இருந்திருக்கும்ல. இது இப்ப ரொம்ப கேஷுவலா என்னன்னே தெரியாம விஜய் சேதுபதி பையன் தான் ஏதோ கேரக்டர் பண்றான்னு சொல்றாங்க. யாரு இது? இவங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அவன் தான் டைரக்டரோட வீட்ல தான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர்ஸ் பத்தியும் பிரீஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ இவனை இப்படி பாக்குறப்போ சந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனே பாத்துட்டு எங்கேயும் நம்ம கொஞ்சம் பார்த்த மாதிரியே இருக்கு, ஏதோ ஒரு சாயல் விஜய் சேதுபதி சார் நானே தான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு வந்து இந்த பாராட்டி பேசுறீங்க, வந்து ஹீரோன்னு சொல்றீங்க. இப்போ சோசியல் மீடியான்னு ஒன்று
அது வந்து பாசிட்டிவ் சைடு வந்து எடுக்காது. அவர் சொன்ன மாதிரி நெகட்டிவ் சைடு தான் வந்து அதிகமாக வந்து ப்ரொமோட் பண்ணும். அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரோல் தாண்டி ஒரு வெஞ்சன்ஸாக வந்து நிறைய மாற ஆரம்பிச்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து அந்த பபுள் கம் போட்டு நீ மேலே வந்து அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க அப்படிப்போ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா சாதாரணமாக நான் வந்து கை கொடுத்தேன், அதை ஏன்டா ஒரு ட்ரோலாக மாற்றினீங்கன்னு தோணுச்சா? இல்லை ஓகே இதுதான் வந்து சோசியல் மீடியா அப்படி மாதிரி போயிட்டீங்களா? இல்ல அதுக்கு முன்னாடியும் நிறைய அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்தது. ம். அப்புறம் அந்த 500 ரூபாய் மேட்டர். ம். ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் காட் யூஸ்வல். இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் ம். அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் கெரியர். அது மட்டுமே நினைச்சிட்டே இருந்தா ம். நிறைய நல்ல விஷயங்களா நடந்திருக்கு. அது பத்தி யோசிக்காம போயிடுவோம்னு அதை பத்தி யோசிக்க மாட்டேன். That's all. கடந்து வந்தது எப்படி? நீ வந்து ஹேப்பன் சொல்றீங்க, பட் என்ன மைண்ட்ல வந்து தோணு இருக்கும்ல, வந்து இதுக்கு ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தோணு இருக்கா உங்களுக்கு? தட்ஸ் ஒரு இப்போ என்ன பண்ணாலுமே அது நடக்கதான் போகுது. ம். இப்போ இந்த எல்லாருக்கும் சோஷியல் மீடியா நம்ம தெரியறதுனால ம். அது 4 பேர் நம்மளை கலாய்க்கிறது உங்களுக்கு தெரியுது. ம். இப்போ நாளைக்கு நான் வேற ஏதாவது ஒரு ஐடி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா என்னை பத்தி யாராவது பின்னாடி பேச போறாங்க, விச் அந்த குரூப்புக்கு மட்டும் தெரியும், வெளியே தெரியாது. ஸோ இந்த இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இது ரொம்ப யூஸ்வலான ஒரு விஷயம். ம். அது இந்த இருக்கிறதுனால சத்தம் அதிகமா கேட்குது. பார்ட் ஆஃப் தி கேம். உங்களுக்கு இருக்கா ஐயோ இனிமே வந்து நம்ம பார்த்து கவனமா பேசணும் கேமரா முன்னாடியோ? ஆப்வியஸா அதெல்லாம் இருக்கு. ஐயோ கத்து கொடுக்கலாம். எந்த பக்கம் திரும்பல யார் அடிப்பான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அது எப்படி பாக்குறீங்க? நம்மளால வந்து ஒரு ஓப்பனா சுதந்திரமா எதுவும் பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் எதுவுமே இல்ல. ம். நான் ஓப்பனா தான் பேசுறேன். நான் ஆனா பாயிண்டா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் மேட்ரு என்னவோ அதை மட்டும் பேசணும். இருந்தாலும் வந்து அப்பா ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, என் வீட்டுல ஒண்ணு இருக்காங்க வந்து அவர் எஸ்டேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. பாத்தீங்களா அந்த இதெல்லாம்? இப்போ ரீசெண்டா துஷார் அவர்கிட்ட ஒரு எந்த அளவுக்கு ஏன் எஸ்டேர் வந்து அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? எதனால? ஒருத்தரை பிடிக்கும்ன்றதுக்கு ரீசன் தேவை. பிடிக்கும் அவ்வளவுதான். விஜய் சாரும் எஸ்டிஆர் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஆனா போட்டு போட்டு பாக்குற படம்னா அந்த படங்கள நிறைய இருக்கு. என்ன படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? வானம் பிடிக்கும். கேபிள் ராஜா பிஜிஎமே நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இப்போ வெற்றிமாறன் சார் வந்து கூப்பிடாரு, அப்பா வர நடிக்கிறாரு, இப்போ ஒரு சின்ன ரோல் இருக்கு, ராஜன் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க எஸ்ஆர் கூட சேர்ந்து? தாராளமா பண்ணுவேன். ஃபேன் மூமெண்டா பண்ணுவேன். நான் ஃபேனா என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. ஓகே. இந்த செட்லயே வந்து யாராவது வந்து என்னைக்காவது ஒரு கோவம் வந்து பலார்னு வந்து அரையணும் அப்படின்னு கோவம் வந்திருக்கா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு? வந்திருக்கு. யார்? இல்ல எங்க உள்ள ஆளுங்க மேல வந்தது இல்ல. அப்புறம் டைரக்டர் இல்ல இல்ல நான் எதுவுமே சொல்ல. வந்திருக்குன்னா குரு மேல வந்திருக்கு. குரு மேல இப்போ சொல்லுங்க, மக்கள் ஏன் அதை பார்க்கணுங்கிறது ஒண்ணு வந்து சொல்லுங்க. அட் சென்டரா தேர் இஸ் நதிங் ரீசன். அது வந்து ஒரு பாஸ்கெட் பால் சீரீஸை தாண்டி இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு 10 பசங்களோட வாழ்வியலை பத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒருத்தவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்போ நான் நேத்து நீங்க கிளம்புறப்ப வீட்டுல, இப்ப இன்னைக்கு காலைல கிளம்புறப்ப வீட்டுல ஒரு பிரச்சனையோட வந்திருப்பீங்க. பட் ஆனா இங்க வந்து அது மாறி இருக்கு, வேற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரிதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், ஸ்கூலுக்கு வந்து அது வேற ஒன்று நடக்கும். அங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அங்க ஹவ் தே ஆர் ஹேவிங் ஃபன், அங்க என்ன நடக்குதுதான் பிரச்சனை. அவ்வளவுதான். ஸ்டார்டிங் ஃபியூ எபிசோட்ஸ் வரப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன ஜாயிண்ட்னு வருது, பேட் வேர்ட்ஸ் வருது, ஏன் இப்படிலாம் வருது, இப்படிலாம் எப்படி ரியல்ல இருக்குமா அப்படின்ட்டு. பட் ரியல் லைஃப்ல வந்து இட் டஸ் எக்ஸிஸ்ட். அது நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு மனசு வரலையா இல்ல அப்படி தெரியாம இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ செட் ஆஃப் எபிசோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க ஓவராலா இப்ப எல்லாமே காமிச்சிருக்கீங்க, எனக்கு புரியுது அப்படின்னு. பேட் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு கூட குருவும் காளியும் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் எல்லா பேட் வேர்ட்ஸும் வந்து ஃபீமேல் வச்சு தானே வருது அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து இப்போ ட்ரக்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா அது பாஸ்கெட் பால் எப்படி உள்ள வந்து டிசிப்ளினை கொண்டு வருது, ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி டிசிப்ளின் கொண்டு வருது, இப்போ எந்த பேட் திங்ஸை காமிச்சாலும் அது எப்படி மாறுது, அது எப்படி மாற வைக்கணும். அண்ட் இப்போ கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டாபிக். ஆர் இப்போ கேர்ள் அண்ட் பாய் வந்து ஸ்கூல்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலி எப்பயுமே கேர்ள் தான் வந்து நிறைய திட்டுவாங்க, உன்னை இனிமே ஏன் கட்டிப்பாங்க, இல்ல இப்படி போயிடுச்சோம் லைஃப், இனிமே காலேஜ்ல அங்க இங்கன்னு உன்னை யாராவது மதிப்பாங்களா, வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து அந்த பையன் தான் தப்பு பண்ணிருப்பாங்க, எப்பயுமே எல்லாரும் பொண்ணதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இதுல பேசியிருக்காங்க. சோ பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஜென்ரலாவே வந்து எல்லாருமே பேச தயங்குற டாபிக்ஸை வந்து பேசும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகும். பட் அந்த அன்கம்ஃபர்டபுள் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகணும், ஆனாதான் அந்த விஷயம் வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். So I feel like அது ரொம்ப முக்கியம். அது நடுசென்டர் அட்ரஸ் பண்ணிருக்கு நான் நம்புறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.